ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சேலரீடு வந்துருக்குன்னா நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பிளான் பண்ணணும். அப்போது செயலாக்கமும் முறையாக இருந்து நிலைப்பாடும் கரெக்டாக இருந்ததுன்னா, நாம் போய் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட் டைமாக பண்ணலான்னா அங்கே ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையில் இருந்துட்டு உங்களுக்கு கூடுதலான ஒரு வருமானம் வேணும். அந்த கூடுதலான வருமானம் இருந்தால்தான் இன்றைய டே டு டே லைஃப்பில் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வெறும் சேலரி வச்சு மட்டும் இன்றைக்கி காலம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. செல்ல திறந்தாலே 0% லோனு, அந்த லோனு, இந்த லோனு, இந்த ஆப்புன்னு போனோன்னா நம்ம அவசரத்துக்கு தேவைக்கு நம்மளும் போய் எதையாவது பார்த்துட்டு கடனை வாங்கிடணும். ஒரு இஎம்ஐ கட்ட நம்ம தயாராக இருக்கோம். அதே இஎம்ஐக்கு பதிலாக ஒரு SIPM போட்டால் என்னங்கிறது சிந்திக்கிற ஜனத்தொகையில் பெரும்பாலும் இல்லை. நம்ம ஈகோவை தூக்கி போடுங்கோ. நமக்கு ஈகோனால எந்த வருமானமும் கிடையாது. நமக்கு செய்ய வேண்டிய பிஸ்னஸ்ஸு, செய்ய வேண்டிய உழைப்பு நியாயமாக இருக்கணும். போட்டியான உலகம், எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது. நம்மளுடைய தனித்திறமையும் தனித்துவத்தையும் காமிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய லக்சர் கொடுக்கறதுக்காக சொல்லலை, ஒரு வழிகாட்டலுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். எல்லா பக்கம் வேலை இருக்குது, நாம் தான் போய் பார்க்குறதில்ல. நமக்கு பணமும் வேணும், லக்ஸூரியஸ் லைஃபும் வேணும், லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நம்ம எதையும் செய்யக்கூடாதுன்னா எப்படி முடியும்? ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் விக்ரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. ஓகே சார், ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதேமாரி இந்த தடவை சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. மக்களுக்கு சேவிங்ஸ்னாலே இந்த தங்கம் தான் சேவிங்ஸ் சொல்லிட்டு தங்கத்தையே வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது சேவிங்ஸில், சொல்லுங்கள் சார். பொதுவாகவே சேமிப்பு அப்படின்னாலே சார், நம்ம சம்பாதிக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100ல் 50 குடும்ப தேவைகள், 30 சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்குறது, 20 நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட். இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாருமே தங்கத்திலேயே முதலீடு செய்யணும், எனக்கு பெட்ரோமாஸ் லைட்டே வேணுங்கிறது கேட்கக்கூடாது. தங்கத்திலேயே முதலீடு பண்ணணும்னா எல்லாருனாலையும் தங்கத்தில் முதலீடு பண்ண முடியுமா? கொஞ்சம் சற்று யோசனை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாத வருமானம் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணிக்கணும். பிளான் பண்ணணும். யார் சொல்லுவாங்க? பிளான் பண்ணணும். அது மாதிரி பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணுற போது ஒதுக்கீடை கரெக்டாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சேலரீடு வந்துருக்குன்னா நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பிளான் பண்ணணும். அப்போது செயலாக்கமும் முறையாக இருந்து நிலைப்பாடும் கரெக்டாக இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்போசர் கரெக்டாக இருக்கும். அப்போது எக்ஸ்போசர் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம பிளானிங் கரெக்டாக இருக்கும். ஒன்று நான் ஒரு சொல்கிறேன், 6ம் 100 ஆகலாம், 100ம் 6 ஆகலாம். இதில் நான் 100 ஆறதை பற்றி நான் சொல்லலை. 6 எப்படி 100 பண்ணணும், 6 100 பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள். இப்போது பொதுவாகவே இந்த போட்டி காம்படிஷனான உலகத்தில் எல்லா பிஸ்னஸுமே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நாம் போய் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட் டைமாக பண்ணலான்னா அங்கே ஏற்கனவே இருக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்னா வீதிக்கு 10 மெடிக்கல் ஷாப்பு. சரி, ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கலான்னா அங்கேயும் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த இடம் பொருள் தெரிஞ்சு நம்ம வணிகத்தையும் செஞ்சு கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி வணிகத்தை செய்யணும். அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையில் இருந்துட்டு உங்களுக்கு கூடுதலான ஒரு வருமானம் வேணும். அந்த கூடுதலான வருமானம் இருந்தால்தான் இன்றைய டே டு டே லைஃப்பில் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வெறும் சேலரி வச்சு மட்டும் இன்றைக்கி காலம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா எல்லாருமே சேலரி வர்றதுக்கு முன்னாடியே சில செலவுகள்லாம் பண்ணிடுறாங்க, கடன் வாங்கி வச்சிடுறாங்க. சேலரி வந்தோடனே இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்த பிறகு எங்கே சேமிக்கிறது இல்லையா? முதல்ல அந்த இந்த கடனை வாங்க கற்றுக் கொடுத்தது ஃபஸ்ட்டு யார் தெரியுங்களா? நம்ம 4ஆம் கிளாஸில் கணக்கு வாத்தியார் தான். இந்த கடனை வாங்கி கழின்னு சொல்லி அந்த 4ஆம் கிளாஸ்லேருந்தே நமக்கு அந்த கடன் எண்ணம் வந்துடுது. முதல்ல கடன் அப்படிங்கிறதையே யோசனை பண்ணி வாங்கணும். அந்த காலத்தில் எங்கள் பெரியவங்கள்லாம் ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறதுனா ரொம்ப யோசனை பண்ணுவாங்க, கடன் கையை நீட்ட மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் செல்லை திறந்தாலே 0% லோனு, அந்த லோனு, இந்த லோனு, இந்த ஆப்புன்னு போனோன்னா நம்ம அவசரத்துக்கு தேவைக்கு நம்மளும் போய் எதையாவது பார்த்துட்டு கடனை வாங்கிடுறோம்.
கட்டிடுறோம். அது நல்ல ஒரு நிறுவனமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் சரியாக வரவு வைக்காமல் பலவித பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது மாதிரி கடன் தொல்லையில் சிக்கிட்டு இருக்கிற போது நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி சேவிங்ஸ் மென்டாலிட்டிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போது ஒரு இஎம்ஐ கட்ட நம்ம தயாராக இருக்கோம். அதே இஎம்ஐக்கு பதிலாக ஒரு எஸ்ஐபிஎம் போட்டால் என்னங்கிறது சிந்திக்கிற ஜனத்தொகையில் பெரும்பாலும் இல்லை. கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டலாம், அவனுக்கு வட்டியை கொடுக்கலாம். சரி, அந்த கடனை தவிர்த்து இது தேவையா அப்படின்னு யோஜனை பண்ணி ஒரு செலவு பண்ணுறதுக்கு திட்டமிடல் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளையே போய் வாங்குகிறோம், கண்ணில் பார்த்த பொருளெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் சீரமைச்சு தேவையானது பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது வாழ்வியல் நடைமுறை தான். உங்கள் வீட்டுக்கு என்ன மளிகை சாமானம் தேவைங்கிறது உங்கள் மிஸ்ஸஸோ அல்லது நீங்களோ உள்ளே பார்த்து என்னென்ன இருப்பு இருக்குன்னு எடுத்து குறிங்கோ. குறிச்சிட்டு இல்லாத பொருள்களே வாங்குங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம்னாக்க அங்கே பார்க்குறது எல்லாத்தையும் கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தால் இங்கே பழசு கெட்டு போயிடுது, புதுசும் மீதம் ஆகிடுது. இது ஒரு சிக்கன நடவடிக்கைக்காக சொல்கிறேன். இது எல்லாருனாலையும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அப்படிலாம் பண்ணினா தான் ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன். இல்லை, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நிறைய பேர் ஒரு மந்த்துக்கு ஃபுல்லாகவே முன்னாடியே வாங்கிடுவாங்க. அது நல்லதா? இல்லாட்டி தேவைப்படும் போது அம்மா கூட போய் எண்ணெய் வாங்கிட்டு வாடா, போய் கடுகு வாங்கிட்டு வா, அந்த மாதிரி அனுப்புவாங்களே, சின்ன சின்ன பொருள் அன்னைக்கு வாங்குறது நல்லதுன்றீங்களா? அன்னன்னைக்கு வாங்குறத விட கொஞ்சம் மந்த்லி பட்ஜெட் இஸ் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டோம்னா, நம்மள இப்போ மாத சம்பளக்காரங்கள் நிதி ஒதுக்கீடு, திட்டமிடல், பண மேலாண்மை கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோன்னு அசஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, சீசனில் இந்த ஹோல்சேலுன்னு சீசன் வரும். அந்த சீசனில் இப்போ பருப்பு இந்த மாதிரி வயிறாக்கள்லாம் ஹோல்சேல் சீசனில் போய் வாங்கணும். எங்கள் ஊர்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தியூர்னு ஒரு ஊர் இருக்கும். வருஷத்தில் ஒரு மாதம் நல்லா ஹோல்சேலாக அந்தியூர் சந்தையில் போய் வாங்கிட்டு வச்சு வருஷத்துக்கு வச்சுப்போம். அப்போ அந்த மாதம் வாங்குகிற பருப்பு, புளி, மிளகா, இந்த கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் கெட்டு போகிற பொருள் கிடையாது. அப்போ போய் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டா சரியாக போயிடும். அப்போ பார்க்குற போது அதில் வரக்கூடிய அந்த பட்ஜெட்டு பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒரு சேவிங்ஸாக வைக்கணும். அப்போ அது மொத்தமாக வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேணும்னு உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். அப்போ மொத்தமாக பணம் வேணுங்கிற போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருக்கிற பணத்தை எடுத்து அதை வாங்கிட்டு இதை நம்ம ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டியில் பண்ணலாம். அண்ணாண்ட போய் வாங்குற போது அதனுடைய குவான்டிட்டி அளவீடு மற்றும் அப்பப்போ செலவு சில்லறையாக போகிற போது நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியாது. மாதாந்திர பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட்டு. நமக்கு திட்டமிடலுக்கும் சேமிப்புக்கும் ஒரு வழிகாட்டும். அப்போ ஒரு மாதம் நம்ம கேஸ் பில் கட்டுவோம், ஒரு மாதம் கரண்ட் பில் கட்டுவோம், ஆல்டர்னேட்டிவ் மந்த். இப்படி வரப்போது உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி தான் சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். இந்த சின்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிங்கன்னா தான் நமக்கு பெருசாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். பெருசாக அமௌண்ட் கிடைக்கிற போது நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸுக்கு பார்க்கும்போது நிறையா வழிகள் இருக்குது. ஓகே சார். அதேமாரி நிறைய இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஒரு பொட்டி கடை ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த தெருவில் 2-3 பொட்டி கடை இருக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? நம்ம பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம எதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும்? உன்னால் முடியும் தம்பி. இது வசனங்கிறத விட ரியல் லைஃப்லேயே நீங்கள் காலையில் ஒரு ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரீங்க, இல்லை காலையில் 6 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு வரீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 8 to 10 ஹவர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். இல்லைன்னா மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு. உங்களுடைய பார்ட் டைம் மீதி டைம் என்ன பண்ணுங்க, அதை பயனுள்ளதாக செய்யுங்க. நம்ம ஈகோவை தூக்கி போடுங்க. நமக்கு ஈகோனால எந்த வருமானமும் கிடையாது. நமக்கு செய்ய வேண்டிய பிஸ்னஸ்ஸு, செய்ய வேண்டிய உழைப்பு நியாயமாக இருக்கணும். நமக்கு சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட் வேணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் எம்ப்ளாயாக இருக்கிற போது, ஒரு சாதாரண குமாஸ்தாவாக இருக்கிற போது என்னுடைய தேவைகளுக்கு நான் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஷார்ட் ஹேண்ட் தெரியும், டைப் ரைட்டிங் தெரியும், கிளாஸ் எடுப்பேன். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இடம்லாம் வாங்கி கொடுத்து என் பேரில் வாங்கக்கூடாது எதையும். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், அவங்க வாங்குவாங்க, ஏதோ ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. கொடுக்குறது சரின்னு வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பேன். அது ஒரு சைடு சோர்ஸ் ஆஃப் இன்கம். மூணாவது என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, கேட்ரிங் சர்வீஸ்க்கு போவோம். அங்கே போய் செய்வோம். எனிகோ என் வாழ்நாள் ஃபுல்லாக இன்னி வரலையும் நான் ஒரு சோர்ஸ் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் மணி இல்லாதனால கிடையாது. இப்போ என்னாச்சு, அப்படியே இருந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்லேயே நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் கிளாஸஸ் எடுக்கிறோம் அல்லது கைடன்ஸ் கொடுக்குறோம், இல்லை நானும் சில ஓனாகவும் செய்கிறது உண்டு. பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு காலகட்டத்தில் பண்ணியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நானும் எப்பப்போ சின்ன ட்ரேடிங் பண்ணேன். இப்போ இது மாதிரி நாம் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு போட்டியான உலகம், எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது. நம்மளுடைய தனித்திறமையும் தனித்துவத்தையும் காமிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய லக்சர் கொடுக்கறதுக்காக சொல்லலை, ஒரு வழிகாட்டலுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். பட் சைடு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். அதை நம்ம ஒரு சேமிப்பாக பண்ணணும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பணத்தை வச்சு பணம் பண்ணணும். சாதாரணமாக ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் நான். வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கைங்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும், நடைமுறை சித்தாந்தமாகவும் எடுத்துக்கோங்க. அதை
ஒரு கப்பலில் ஒரு 10-15 பேரல் இருக்குது சார். அதில் ஒவ்வொரு பேரல்லையும் ஒவ்வொரு நண்டு, ஒன்றில் தவளை, ஒன்றில் எலி, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அடைச்சி வச்சு ஊருக்கு பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா அது இருக்க அந்த செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுவார், அந்த மேல் மூடியை திறந்து விட்டுருவார் அது பிரீத்திங்காக. அப்படி எடுக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா மேலே எந்தெந்த இது திறந்து விட்டிங்களோ எல்லாத்துலேயும் அந்தந்த ஒரு ஜீவன்கள் அப்படியே உலா காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. எலினா எலி சுற்றிட்டு இருக்கோம், தவளைனா குச்சி அது விளையாடிட்டு இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆனால் அவன் பார்த்தா ஒரு பேரலில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னலுமே இல்லை. அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் எங்கே காணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படி போய் எட்டி பார்த்தா ஒரு நண்டு, அந்த பேரல் ஃபுல்லாக நண்டு. அந்த நண்டு ஒன்று மேலே ஏறினோன்னு ஒரு 4 நண்டு போட்டி போட்டுக்கிட்டு அதை பிடிச்சி கீழே எடுத்துடும். திரும்பி இவர் ஏறுவார், இன்னொரு 3 நண்டு இவரை பிடிச்சி எடுப்பார். மொத்தத்தில் பாதி பேரில் கூட தாண்டி வராமல் இந்த நண்டுகளில் போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டியினுடைய விளைவுகள் முன்னேறவே விட முடியாது, யாருமே முன்னேற முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி போட்டியான உலகத்தில் அப்படியே எல்லா பிஸ்னஸுமே காம்படிஷன் ஆகிப்போச்சு, ஸ்ட்ரென்தன் ஆகிடுது. அப்போ இதையும் மீறி தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம திறமையை வெளிப்படுத்தணும். கண்டென்ட் ரைட்டிங் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தரலாம், நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் பார்ட் டைம் ஜாப் இருக்குது. அவங்கவுங்க கெப்பாசிட்டி, அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய தேவைக்கு அனுசரித்து நிறைய இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். வேலை இல்லைங்கிறதுக்கு வேலையே இல்லை, எல்லா பக்கமும் வேலை இருக்குது. நாம் தான் போய் பார்க்குறதில்ல. நமக்கு பணமும் வேணும், லக்ஸூரியஸ் லைஃபும் வேணும், லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நம்ம எதையும் செய்யக்கூடாதுன்னா எப்படி முடியும்? சான்சஸ் குறைவு. அதனால் பணத்தை வைத்து பணம் செய்ய வேண்டுமென்றால் நம்மளுடைய உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த பலனை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி மேலும் டெவலப் பண்ணணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரசித்தி வைத்த பிரபலங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் நிறையா இருக்காங்க. யாரும் திடீர்னு ஒருத்தரும் ஒன்றா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அடுத்த வாரிசு அதை மெயின்டைன் பண்ணோம். பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறையா சொல்லலாம். அது மாதிரி நாம் நம்மளுக்குள்ள ஒரு ஆம்பிஷன்ஸ் வரணும். அப்படி வந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கும் இஎம்ஐயை குறைச்சி நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு நினச்சிட்டாலே நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பணக்காரன், பாதி பணக்காரன் ஆகிடும். ஓகே சார், இந்த நேர்காணலில் வந்து எங்கூட நிறைய விஷயத்தை பகிர்ந்துட்டீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியும் ஐடியா நிறையா சொன்னீங்க. தென் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வயசில் பண்ணணுன்ற மாதிரிலாம் நிறைய ஐடியா சொன்னீங்க. அதுக்கு ஒரு கதையும் சொன்னீங்க, அது அழகாக இருந்துச்சு. இதேமாரி இன்னும் நேர்காணலில் பார்க்கலாம் சார். நன்றி சார். தெரிஞ்ச கருத்துக்களை பகிர்ந்திருக்கேன். நான் அடுத்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறையா யுக்திகள், உங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. நேயர்களுக்கு நன்றி.